வணக்கம் விவர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காலை டிஃபன். காலை டிஃபனுக்கு நான் சிக்கன் குழம்பும் தோசையும் செய்ய போகிறேங்க. பற்ற வச்சு குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கிறேன். 2 சோம்பு போட்டுக்கிறேன். அன்னாச்சி முக்கு, ஒரு துண்டு பட்டை. இப்போ நம்ம கழுவி வச்ச சிக்கன் கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேங்க. நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி, அதுக்கப்புறம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் பச்சை வாசனை போடுறது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் போட்டுக்கிறேன். அதுவும் பச்சை வாசனை போட்டு அது வரை நல்லா வதக்கணும். நான் தண்ணியை ஊற்றல, சிக்கன்லேருந்தே தண்ணி வந்துருக்கு பாருங்கள். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அது தண்ணி எவ்வளோ தேவையோ, அந்த குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கணும். இது நல்லா வேகட்டும், குழம்பு நல்லா வேகட்டும். ஒரு விசில் ஒரே ஒரு விசில் விட்டுக்கிறேன். கீழே எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. இப்போ அது வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிறேன். சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் மிளகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ அந்த குழம்புல எடுத்து அந்த வெங்காயத்தை போட்டுருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடுறேன்.
அப்படின்ட்டா இன்னொரு தோசை சுட்டுட்டா பாருங்கள், சிக்கன் குழம்பும் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. காலை டிஃபன் சண்டே ஸ்பெஷல். சிக்கன் குழம்பும் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.